சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சிம்ம ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை பாதியில் நிறுத்திடாதீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் ஆரம்பிக்க போகுதுங்க. நீங்கள் இப்போ சில விஷயங்களால் கொஞ்சம் குழம்பி போயிருக்கலாம். என்ன நடக்குதுன்னு உள்ளுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அடுத்த சில நாட்களில் அந்த குழப்பத்திற்கு மிகப்பெரிய தெளிவு வரப்போகுதுங்க. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் எடுக்க போகிற ஒரு முடிவால் தான் அது சாதாரண முடிவில்லை. உங்களை வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடிய முடிவு. அது என்னங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். என்னைக்குமே தெய்வம் இறங்கி உதவி செய்யாது. பிரபஞ்சம் ஒரு சிக்னலை தான் கொடுக்கும். நீங்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய அளவில் சிம்மத்தோட வாழ்க்கை மாறப்போகுதுங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்லணும். சிம்ம ராசிக்காரர்களே, பணம் வரப்போகுது. ஆனால் எப்படி வருது அதுதான் முக்கியம். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இல்லாமல் எதிர்பார்க்காத இடத்துல எதிர்பார்க்காத வழியில் ஒரு வாய்ப்பு திறக்க போகுது. அது ஒரு தகவலாக இருக்கலாம். உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு மெசேஜ் வரலாம், இல்லை ஏதாவது ஒரு அழைப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் முன்னாடி விட்ட ஒரு விஷயம் மறுபடியும் உங்கள் முன்னாடி நிற்கலாங்க. இங்கே தான் விதியோட சூட்சமம் அடங்கி இருக்கு. அந்த நேரத்தில் இங்கே தாங்க விதியோட சூட்சமம் அடங்கி இருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன முடிவு உங்கள் வருமானத்தை உயர்த்தவும் செய்யும். அதே நேரத்தில் தவறான முடிவு நீங்கள் தெரியாமல் தான் எடுப்பீங்க. இருந்தாலுமே தவறான முடிவெடுத்தால் உங்களோட வருமானம் கொஞ்சம் தாமதமாகி வரும். அதனால் இன்னைக்கிருந்து சரியாக ஒரு 26ஆம் தேதி வரைக்கும் பணம் சம்பந்தமாக வரக்கூடிய அறிகுறிகளை நீங்கள் தவிர்க்காதீங்க. ஏன்னா சில வாய்ப்புகள் சத்தம் போடாது. அது ரொம்ப அமைதியாக வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ வீட்டை பற்றி ஒரு முக்கியமான விஷயம். சிம்ம ராசிக்காரர்களே, வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். பெரிய சண்டை எதுவும் இருக்காது. ஆனால் உங்ககிட்ட பேசாமல் இருப்பாங்க, உங்களை புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்த்து இருக்கலாம், ஆனால் அதை உங்ககிட்ட சொல்லாமையும் இருக்கலாம். இங்கே தான் உங்களினுடைய சக்தி மிகப்பெரிய ஒரு யுக்தியாக மாறப்போகுது. நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன முயற்சி முழு வீட்டோட சூழ்நிலையுமே மாற்றிடுங்க. இந்த வாரம் எந்த விதமான தன்முனைப்பும் இல்லாமல், அதாவது ஈகோவை விட்டுட்டு நீங்களே அவங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா சில உறவுகளுக்கு எந்த விதமான பெரிய முயற்சியுமே தேவைப்படாது. சின்ன கவனம் செலுத்தினாலே போதுங்க. அந்த உறவுகள் மறுபடியும் மிகப்பெரிய அளவில் நெருக்கமாக மாறிடும். இப்போ காதலை பற்றி, அன்பை பற்றி சொல்லணும். சிம்ம ராசிக்காரர்களே, உங்களோட மனசு ரொம்ப மெழுகு போல தாங்க இருக்கும். உங்களை மறந்துட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, உங்களை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த உறவு உங்களினுடைய வாழ்க்கையில் மறுபடியும் வர்றதுக்கான அறிகுறிகளை பிரபஞ்சம் உங்களுக்கு தருங்க. பழைய தொடர்பு மறுபடியும் தொடங்க வாய்ப்பு இருக்குது. பேசணுமா இல்லையா அப்படின்னு நீங்கள் தாங்க யோசிக்கணும். இப்போது இந்த உணர்வுகளை ஒளிச்சு வைக்கவே முடியாது. ஒரு உண்மையான வார்த்தை, ஒரு நேர்மையான பாராட்டு, ஒரு வெளிப்படையான பேச்சு, இது எல்லாமே முறிந்த உறவை மறுபடியும் உயிர்ப்பிக்க வைக்க போகுதுங்க. ஏன்னா சில பற்றுக்களும் பாசங்களும் எவ்வளவு எளிதாகவும் முடிஞ்சிடாது. அது சரியான நேரம் வர வரைக்குமே அமைதியாக காத்துக்கிட்டு இருக்குங்க. அடுத்தது வாய்ப்புகள். இந்த வாரம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் திறக்க ஆரம்பிக்கும். அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் நீண்ட நாட்களாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு தொடக்கமாக வேணாலும் இருக்கலாங்க. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை இப்போ செய்யலாம் அப்போ செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, அதை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாங்க. முக்கியமானது என்னன்னா, இந்த வாய்ப்புகள் எல்லாமே பெரிய ஆடம்பரம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் வரும். ஆனால் சக்தி வாய்ந்ததாக வருங்க. நீங்கள் சாதாரணமாக நினைக்கிற ஒரு விஷயம் பின்னாடி மிகப்பெரிய
மாற்றத்திற்கு காரணமாக இருக்க போகுதுங்க. அதனால் எந்த ஒரு காரியத்தையுமே பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் தள்ளி போட்டுறாதீங்க. ஒரு சின்ன முடிவு போதுங்க. ஒரு சிறிய அடியெடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னாவே போதும். உங்கள் முன்னேற்றத்தை அதுவே வேகப்படுத்தும். ஏன்னா சில வாய்ப்புகள் இரண்டாவது முறை கதவை தட்டாதுங்க, ஒரே ஒரு தடவை தான் வரும். சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுடைய பழைய நண்பர்கள்கிட்ட தவறான புரிதல் எல்லாமே வரலாம். பெரிய பிரச்சனை இல்லைனாலும் அது மனசுக்குள்ள ஒரு தூரத்தை ஏற்படுத்தும். சிலர் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாங்க. சில நபர்கள் உங்களினுடைய மாற்றத்தை கவனிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னா, புதிய தொடர்புகள் உருவாகுங்க. புதிய கூட்டணிகள் கிடைக்கும். புதிய மனிதர்கள் உங்களினுடைய வளர்ச்சிக்கு துணை நிற்பாங்க. அதனால் யாரையுமே பிடிச்சி வைக்கணும், யாரை மெதுவாக விடணும், இந்த வாரம் அப்படிங்கிறது ஒரு தெளிவுக்கு வருங்க. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருமே சேர்ந்து நடக்க மாட்டாங்க. எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு நம்மளால் முன்னேறி நடக்கவும் முடியாது. சிலர் ஒரு கட்ட வரைக்கும் மட்டும்தாங்க வருவாங்க. சிம்ம ராசிக்காரர்களே, உங்களினுடைய உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைங்க. தூக்கமின்மையினால் அது இருக்கலாம், அல்லது மன அழுத்தத்தில் நீங்கள் இருக்கீங்க இல்லையா, அதனால் இருக்கலாம். இது எந்த விதமான பலகீனமும் கிடையாது. உடல் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நினைவூட்டல் தான். கொஞ்சம் மெதுவாக போங்க அப்படின்னு. வாழ்க்கையில் கொஞ்சம் நேரமாவது உங்களுக்காக எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் நடைப்பயணம் செய்யுங்க. சில நிமிஷம் அமைதியாக உட்காந்து இருக்கிற மனசை பரஸ்பரமாக்கும். ஏன்னா நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் உங்களினுடைய அடுத்த முடிவுகள் தெளிவாக இருக்குங்க. இந்த வாரம் வேகத்தை விட சமநிலையே முக்கியம். இப்போ மறுபடியும் பணத்தை பற்றி ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது அவசரம் மட்டும் வேண்டாங்க. ஒரு ஆஃபர் நல்லா தோன்றலாம். ஒரு முதலீடு சேஃபாக இருக்கிறது மாதிரி உங்களுக்கு இருக்கலாங்க. ஆனால் முழுசாக ஆழம் தெரியாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் காலை விடாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நிதானமாக அலசி ஆராயிறீங்களோ அதுவே உங்களோட சக்தி. யாராவது சொல்லிட்டாங்கன்னு மட்டும் நம்பிடாதீங்க. நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா முடிவெடுங்க. காரணம் என்னன்னா, ஒரு சின்ன சுதாரிப்பு கூட பெரிய நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சுதாரிப்பு நீண்ட கால லாபத்தையும் உருவாக்கும். பண விஷயங்களில் உங்களினுடைய புத்திசாலித்தனம் தாங்க உண்மையான அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொண்டு சேர்க்கும். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சிம்ம ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் ஏதாவது ஒரு பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாரும் சிம்ம ராசியா, இவங்களுக்கு என்னப்பா நல்லா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட தேடி வருவாங்க. அதே அவங்க தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட ஒரு உதவின்னு நின்னா கூட அவங்க உங்களுக்கு
முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்காக போய் நின்று உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த கண்டக சனி மூலமாகவும் இப்போ நடக்கக்கூடிய அஷ்டமத்து சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாக சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் மட்டும்தாங்க அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுக்கிறதுக்கு, உங்களை அவமானப்படுத்துறதுக்கு இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் தெரிஞ்சு கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னோட வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தாங்க நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே எந்த கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாம் விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறது தாங்க இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கடந்த ஒரு 3 மாதமாகவே பார்த்தீங்கன்னா, அதாவது 3 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா, கண்டக சனி மூலமாக சிம்ம ராசிக்காரங்களினுடைய வாழ்க்கையில் நிறைய இழப்புகளையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. சரி, இந்த 2025 தான் நம்மளுக்கு ரொம்ப மோசமாக முடிஞ்சிருச்சு, 2026 ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்னு வந்த உங்களுக்கு இப்போ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இப்போ கிட்டத்தட்ட அரை வருடம் முடிகிற நிலைமையில தாங்க இருக்குது. எப்போ தான் எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனியினுடைய வக்ர நிவர்த்தியானது ஸ்டார்ட் ஆக போகுது. அது என்னப்பா சனியினுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசி, அதாவது குருவோட ராசியில் வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. அப்படி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது உங்களுக்கு இப்போ அந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது வெகுவாகவே குறைய போகுது. அது குறையிறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல தொடக்கம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்லேயே அப்படி உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்ச கர்மா கேட்ட தண்டனையை தான் முதல்ல கொடுப்பாருங்க. அதாவது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த ஒரு 3 வருஷமாகவே நிறைய கஷ்டங்கள் உரிமைகள் எல்லாமே நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது சனி பகவான் மூலமாகவே உங்களுக்கு ஏற்பட போகுது. ஏன்னா சனி பகவான் கொடுக்க, அதாவது சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. அவர் கொடுக்க நினைச்சிட்டாரு அப்படின்னா அது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய வக்ர பயிற்சி உங்களோட ராசியில இத்தனை நாளா குரு பகவான் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருந்ததுனால பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடம்
கிரகமான லக்னஸ்தானத்தை நோக்கி வர்றதுனால கடந்த காலகட்டங்களில் கிடைக்காத இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் இப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. அப்படி முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே உங்களுக்கு ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளுக்குமே இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 வருட கிரகங்களினுடைய சேர்க்கையானது இப்போ உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. இந்த 5 வருட கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ராஜயோகத்துக்கு இணையான ஒரு நாளாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. இதன் மூலமாக பொருளாதாரத்திலையும் சரி, உடல் நலத்திலையும் சரி, தொழில் நலத்திலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே உங்களுக்கு ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்திற்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் படித்த படிப்புக்கு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸு அப்படின்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். நீங்கள் அலைஞ்சிட்டு இருந்த விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமைய போகுது. தீர்ப்பு சாதகமாகவே வரும். எல்லாமே உங்களுக்கு சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தானாக உங்களை தேடி வரும். ராகு கேதுவால் உங்களினுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்களுக்கு தொழில் வாழ்க்கையிலையும் சரி, இல்ல வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களினுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களினுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கே கிடச்சிருக்காது. அப்புறம் உங்களுக்கு அப்புறம் கூட நிறைய நபர்கள் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி அப்படியே வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளினுடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கும். அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் எல்லாமே விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களினுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுசுமாவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். மூடி கிடந்த நிறுவனங்கள் மறுபடியும் இயங்கி எதிர்பார்த்த